வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயுடைய படங்களின் வசூல் மட்டுமல்ல, அந்த விஜய்க்கு தரப்படுகிற சம்பளம் அல்லது விஜய் பெறுகிற சம்பளம் என்று அவனது அடிவருடிகளால் குறிப்பிடப்படுகிற தொகை அத்தனையுமே பொய் அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே இணையதளத்தில் பரபரப்பாக எழுதிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேருந்தே சொன்னது என்னென்னா, விஜய்க்கு தரப்படுவதாக சொல்லப்படுகிற சம்பளம் அவ்வளவும் ஃபேக். இதை நம்ம பல ஆதாரங்களோடு சொல்லியிருக்கோம். சில மாதங்களுக்கு முன்பு விஜய் சேலரி ஸ்கேம் அப்படின்னு சொல்லியே நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கேன். விஜய்க்கு ஒருபோதும் இந்த சம்பளத்தை தயாரிப்பாளர்கள் தர்றதில், அப்படி கொடுத்தால் அதை அவங்களால திரும்ப எடுக்க முடியாது. அதில் எந்த லாபமும் இருக்காது. ஒரு லாபமே இல்லாமல் ஒரு தொழிலை யாராவது செய்வாங்களா? இது நான் விஜய் படங்களை தயாரித்த பல தயாரிப்பாளர்கள் எனக்கு நல்லா தெரியும். அதில் பலரோடு நான் தொடர்ச்சியாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படம், இந்த மாதிரி ஒரு படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அறிவிப்பு வெளிந்த உடனே நான் பல விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்பேன், தனிப்பட்ட முறையில் கேட்பேன். அவர்களும் சொல்லுவாங்க. நான் எந்த இடத்துலையும் அதை வெளிப்படையாக அந்த ஃபிகர்ஸ் என்னங்கிறத நான் சொன்னதில்லை. ஆனால் இவங்க சொல்கிற நம்பர் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். உதாரணத்துக்கு இந்த பீஸ்ட் திரைப்படம், அந்த படம் வந்தப்போ விஜயோட சம்பளம் 50+ தான். சம்பளம் 50 கோடி ப்ளஸ் தான். ஆனால் அதற்கு அடுத்தடுத்த படங்கள்லேயே அவங்க டபுளா ட்ரிபிளா அது 4 மடங்காக உயர்த்தினாங்க. யார் உயர்த்தினது அப்படின்னா, விஜயுடைய அனுமதியோட, விஜய் இந்த மாதிரி பொய்களை பரப்புறதுக்குன்னே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய துணையோட அங்கே சம்பளம் வாங்குகிற, கூலிக்கு வேலை பார்க்குற சில மீடியா நபர்கள் இதை தொடர்ச்சியாக அவர்கள் இதையே ஒரு புரொபகண்டா மாதிரி வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அவங்க இதை அவங்க பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும். அதை பலர் அதை உண்மைன்னு நம்பிட்டாங்க. மீடியாவிலே கூட பார்த்தீங்கன்னா 200 கோடியை விட்டுட்டு வர்றாரு, படத்துக்கு 200 கோடியை விட்டு வர்றாரு, வருஷத்துக்கு 1000 கோடியை விட்டு வர்றாரு அப்படின்னு நீங்கள் மீடியாவில் உட்கார்ந்துட்டு இருக்கிற பிரபலமான பத்திரிகையாளர்களே கூட எதுவுமே புரியாமல், அதாவது இதில் எது உண்மை எது பொய், எது அடிச்சு விடுறான், இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் அவங்களும் இதை ஒத்துக்கிட்டு அப்படியே மீடியாவில் பேசுறத பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே அம்பலமாயிடுச்சு. எதையுமே இவங்க மறைக்கவோ அல்லது இதற்கு முட்டு கொடுத்து பேச முடியாதுன்ற அளவுக்கு விஜயே தன்னுடைய அந்த பிரமாண பத்திரத்தில் தன்னுடைய வருமானம் என்ன, தனக்கு எதுலேருந்தெல்லாம் வருமானம் வருது, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஓரளவு, அதாவது இதெல்லாம் உண்மைன்னு நான் நான் திரும்ப சொல்கிறேன், இதில் சொல்லி இருப்பது ஓரளவுக்கு தான் உண்மையாக இருக்கும். நிறைய பினாமி பேரில் இருக்கும், நிறைய மறைச்சிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ இந்த பிரமாண பத்திரத்திலேயே பல தகவல்கள் பொய் அப்படிங்கிறாங்க. பல விஷயங்களை அவங்க மறைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பாக விஜய் மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் பத்தி இதில் குறிப்பிடவே இல்லை. அது உண்மையை மறைப்பதற்கு சமம். அதே போல இந்த வருவாய் தொடர்பான பல சந்தேகங்கள் இருக்கு. அதே போல வருமான வரி செலுத்தாதது இன்னும் பல ஆண்டுகள் நிலுவையில் இருக்கு. வருமான வரி செலுத்தாம பல கோடி ரூபாய் நிலுவை வச்சிருக்காப்புல விஜய். ஒரு அரசியல் கட்சி தலைவர், அடுத்து நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லக்கூடியவர், இந்திய நாட்டின் ஒரு குடிமகனாக இருக்கக்கூடியவருக்கு அடிப்படை தகுதி, அவருக்கு வரி கட்டும் தகுதி இருந்தால் அதை கட்டிடணும். அதை கட்டாமல் ஏமாற்றக்கூடாது. ஆனால் விஜய் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டு, இந்த மோசடிகளில் ஈடுபட்டிருக்காருன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை அந்த பிரமாண பத்திரத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்போ இத்தனை பொய்களை சொன்ன ஒருத்தருடைய மனுவை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை பல வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த வேட்பு மனுவை கூட ரத்து பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம். ஆனா இவருக்கு என்ன வருமானம்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு எனக்கு இவ்வளவு 200 கோடி சம்பளம் அப்படின்னு சொன்னார்ல, அதாவது வரிகள் எல்லாம் போக, வருமான வரி பிடித்தம் போக, டிடிஎஸ் அந்த பிடித்தமெல்லாம் போக ஒரு கைக்கு 200 கோடி வருமானம் வருது அப்படின்னு 4-5 பைத்தியங்கள் புருடா வெட்டிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கூட ஆகலைங்க. அதுக்கப்புறம் 250 கோடி வருமானம், இவருக்கு சம்பளம் 250 கோடி அப்படின்ட்டாங்க. கடைசியா இப்போ ரிலீஸ் ஆகாம அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்கிற அந்த ஜனநாயகன், அந்த படத்துக்கு சம்பளம் 300 கோடின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாரும் விஜய்க்கு எதிரானவர்கள் சொன்னதில்லை.
விஜயை வந்து தாங்கி பிடிச்சி தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பெய்டு மீடியா கூலி பசங்க இருக்காங்களே, அவனுங்க தான் வந்து இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையே வந்து விஜய் உடன் இருக்கிற இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு வெக்கங்கட்ட கும்பல் அதுவும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. விஜயுடைய ரசிகர்களும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து இதை மறுக்கலை. விஜய் வந்து அதை மறுக்கவும் இல்லை. அதே நேரம் இப்போ 300 கோடி சம்பளம்னா இந்த 300 கோடி நீ காட்டணும்ல. சரி, அது இந்த வருஷம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. போன வருஷம் நீ கோட்டுக்கு வாங்கியிருப்பில்ல 250 கோடி சம்பளம், அதானே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க. அந்த 250 கோடி சம்பளத்துக்கு கணக்கு எங்கடா அப்படின்னு கேட்டால் அதில் கணக்கே இல்லை. மொத்தமே விஜயினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ வருது? 615 கோடி. விஜய் மற்றும் விஜய் மனைவி இருவர் பெயரிலும் இருக்கிற அசையும் அசையா சொத்துக்கள் அதனுடைய மொத்த மதிப்பே 615 கோடின்னு சொல்கிறாங்க. ஒரு படத்துக்கு இவ்வளவு கோடிகள் வாங்குறீங்களப்பா சம்பளம். அந்த கணக்கெல்லாம் எங்க? அந்த வருமானத்தை ஏன் காட்டல? உனக்கு என்னடா வருமானம்னு கேட்டால் நான் வந்து ஒரு சுய தொழில் செய்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதில் நடிப்புங்கிறத குறிப்பு இல்லை. நான் இப்பயும் சொல்கிறேன், நடிப்புன்றத குறிப்பு இல்லை. சுய தொழில் மூலமாக எனக்கு வருமானம் வருது. எவ்வளோ வருது? இந்த ரியல் எஸ்டேட்டு, வட்டிக்கு காசு கொடுத்து வாங்கிறது, ஸ்கூல் நடத்தி சம்பாதிக்கிறது, இன்னும் பல்வேறு நிறுவனங்களின் முதலீடு செய்வதற்கு கிடைத்த லாபம், இதையெல்லாம் தான் வந்து 100 கோடி ப்ளஸ் இதான் எனக்கு வருஷ வருமானம்னு காட்டியிருக்காப்புல. அப்போ விஜய் தரப்பு சொல்வது முழுக்க பொய் இல்லையா? அல்லது வருமானத்தை விஜய் மறைக்கிறான். இது ரெண்டில் ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். இந்த இரண்டில் எது உண்மையாக இருந்தாலும் அவன் ஒரு தேச விரோதின்னு அர்த்தம். விஜய் வந்து தனது உண்மையான வருமானத்தை மறைக்கிறான். அதுதான் இவங்க கூற்றுப்படி. அப்படி இல்லைன்னா ஜனங்களை ஏமாத்த பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். மற்ற இந்த இண்டஸ்ட்ரியில் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வந்து பொய்யான கணக்குகளை அவன் வந்து தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பவுமே உண்மையிலேயே உச்சத்தில் ஒருத்தர் இருந்தா, உண்மையிலே ஒருத்தனுக்கு அதிக வருமானம் இருந்தா, உண்மையிலே ஒருத்தன் மிகப்பெரிய படிப்பு படிச்சுட்டு மிகப்பெரிய அறிவாளியா இருந்தா அவன் தன்னை காட்டிக்கவே மாட்டான். அதனால தான் வந்து நம்ம பெரியவங்க சொன்னது என்ன, நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் தான் அழும்பும், தள்ளாட கத்தம் சத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறைகுடம். அது அப்படி ஒரு நிலை இவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு இடத்தை எட்டி பிடிக்கவே முடியல சினிமாவில் உச்சம் அப்படிங்கிற இடம் இதுவரைக்கும் வந்து விஜய்க்கு கிடைச்சதே இல்லை. அப்படி கிடைக்காத இடம் தனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி குதிச்சு தன்னை அவ்வளோ பெரிய ஆளை வந்து காமிச்சுக்கிட்டான். அதுதான் வந்து விஜயனுடைய நோக்கம். அப்போ அந்த சம்பளம்ங்கிறது திரும்ப நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்பயும் கூட சொல்கிறேன். அந்த கடைசியாக நடித்த கோட்டு படத்துக்கு அவங்க 250 கோடி சம்பளம்னு சொன்னாங்க. அதை ப்ரொடியூசரும் மறுக்கலை, ஹீரோவும் மறுக்கலை. ஏன்னா அதை மறுக்க முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் அது, அப்படிப்பட்ட ஒரு கிளைம் அது. அலிகேஷன் கிளைம் ரெண்டுமே வச்சுக்கலாம். விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் கிளைம் 250 கோடி, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் அப்படின்னு கிளைம். இப்போ சொல்கிறான் பாரு ஆதவ அர்ஜுனா, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் யாருக்கு? விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அந்த அதிக சம்பளத்தை ஏன்டா கணக்கில் காட்டல அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டானுங்க. அதுக்கு அடுத்து இந்த அதிக சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பெருமை இல்லையா? அந்த பெருமையை வந்து விட்டுற முடியாது, கிளைம் அதை ஏற்றுப்பான். அதே நேரம் அதை டினை பண்ணவும் மாட்டான். மறுத்துட்டா வந்து தனக்கான இடம் இல்லை, அது இல்லை, நீ அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் அவர் மறுக்கவே மாட்டார். சொன்னா சொல்லிட்டு போய் எனக்கு என்ன போச்சு, நான் அப்படி கொடுத்து நான் கொடுத்தது என்ன, என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் கேட்டீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் இவ்வளோதான் நான் கொடுத்தேன், அவனா சொல்லிக்கிறதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கிளைம் அண்டு டினை, இது ரெண்டுத்தையுமே உள்ள சாதக பாதகம் அவங்களுக்கு. அதனால வந்து இதையே பிடிச்சிக்கிட்டு அவங்க தொங்குறாங்க. இப்போ இந்த 250 கோடி 200 கூவனானுங்களை அந்த முட்டா பீஸுங்க அவனுங்களை கூப்பிட்டு கேட்டா, நீங்க 250 கோடின்னு சொல்லி என்னங்க அவர் வந்து இதுல காட்டவே இல்லையே அப்படின்னு கேட்டா, நாங்க சொன்னது ஓகேங்க, இந்த தயாரிப்பாளர் மறுத்துட்டாங்களா, அவங்க அமைதியாக தானே இருக்காங்க. இப்ப நான் 70 கோடி தான்டா சம்பளம்னு சொல்றேன், தயாரிப்பாளர் ஒன்றும் மறுக்கவே இல்லையா, அமைதியாக தானே இருக்காங்க. அப்ப அதுவும் உண்மைன்னு தானே அர்த்தம். ஸோ இப்படித்தான் வந்து இவன் இந்த சம்பள விஷயத்துல உருட்டிக்கிட்டு இருக்கான். தான் உச்சம் அப்படிங்கிறது இப்படித்தான் வந்து அவன் வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே வந்து கேட்குறாங்க, ஏண்டா படத்துலதான் வந்து ஓடாத படத்தை ஓடிடுச்சு, இவ்வளவு பெரிய வசூல் வந்துச்சுன்னு சொல்றேன்னா உண்மையிலே உனக்கு சம்பளமும் ஒண்ணுமே இல்லையாடா, என்னடா நீ என்னமோ பெரிய இதுல உச்சத்தை விட்டு வந்துட்டுன்றியே அப்படின்னு எல்லாருமே வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து இப்போ 615 கோடின்ற சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய காசு தான். ஆனால்
30 வருஷத்துக்கு மேலாக படங்களில் நடித்து சம்பாதித்த பணம் அது. அல்லது வேற கருப்பு பணமா இருக்கலாம், வேற யாராவது வெளியிலிருந்து பணத்தை வந்து அனுப்பியிருக்கலாம். இவங்க தான் ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி கருப்பு பணத்தை வச்சு விளையாடுறது வெளுப்பாக்குறதுக்கு தானே ட்ரஸ்ட்டுகளே இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு 4 ட்ரஸ்ட் இருக்கு. அதில் இதை பணத்தை வந்து அதை வச்சு விளையாடி இருப்பாங்க, அது வேற. ஆனால் விஜய்க்கு சம்பளம் என்பது இவர்கள் கிளைம் பண்ற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதே போல விஜய் தன்னுடைய அவர் நடித்த வெற்றி படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கிறது அண்மை காலத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கான அந்த ப்ரூஃப் எங்கன்னு இவ்வளவு நாள் கேட்டு இருந்தாங்க. அதற்கான ப்ரூஃப் வந்து விஜயே வந்து தன்னுடைய அஃபிடேவிட்ல கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஒளிச்சு மறைச்சு வைக்க எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு விஜயனுடைய அந்த வருவாய், அதே போல விஜயனுடைய சம்பளம், விஜய் படங்களின் வெற்றி, இதெல்லாம் வந்து இன்னைக்கு அம்பலத்துக்கு வந்து சிரிப்பா சிரிக்குது. இவர்கள் தொடர்ச்சியாக அதையெல்லாம் வந்து மறைப்பதற்கு இவங்க தொடர்ச்சியா பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவங்க வெளியில வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. அந்த 20 நாளைக்குள்ள வந்து இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அம்பலப்படும் விஜய். நிச்சயமா வந்து இந்த தேர்தலுங்கிறது விஜயனுடைய முடிவுரை. அவனுடைய வாட்டர்லூ சொல்லுவாங்க ஹிஸ்டரியில், வாட்டர்லூ ஆஃப் ஒரு எந்த ஒரு மிகப்பெரிய தோல்விக்கும் வந்து ஒரு உதாரணமாக அந்த வாட்டர்லூ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது என்னன்னா மாவீரன் அப்படின்னு இந்த உலகமே கொண்டாடிய நெப்போலியன் தோற்ற இடம்தான் அந்த வாட்டர்லூ அப்படிங்கிற போர் முனை. அது இப்போ எப்படி ட்ரம்ப்புக்கு ஹோர்மோஸ் போர் முனையோ அது போல நெப்போலியனுக்கு வாட்டர்லூ போர் முனை அமைஞ்சது. அதனால ஒவ்வொருத்தருக்குமே சொல்லுவாங்க, ஒரு யாராவது ஒருத்தர் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சா தி வாட்டர்லூ ஆஃப் இந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்வாங்க. அது போல இந்த 2026 தேர்தலுங்கிறது இந்த விஜய்க்கு ஒரு வாட்டர்லூவா மாறணும். திரும்ப எழுந்திருக்க முடியாத ஒரு அடி வந்து இந்த படத்துல இந்த படம்னு சொல்றேன் இந்த தேர்தலில் வந்து விஜய்க்கு கிடைக்க காரணம் சொல்வதெல்லாம் பொய். அந்த சொன்ன பெருமைகள் எதுவுமே வந்து அவனுக்கு உகந்ததல்ல. எல்லாமே ஒரு பொய்யான பிம்பத்திலேயே திரையுலகத்தில் 30 ஆண்டு காலம் குப்பை கொட்டிட்டான். அந்த பிம்பத்தோடயே வந்து சினிமா இந்த அரசியலும் குப்பை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க அசிங்கப்பட்டு நிற்கிறான்.